முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆடிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு அப்படின்னு சந்த கவிமணி தமிழழகனார் தமிழழகா போற்றிருப்பாரு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்க முக்கியமான சொல்லும் பொருளும். ஓகேவா, இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பாடல் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு என்னென்ன சொல்லும் பொருளும் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இது வந்து புக் இன்சைட் 1 மார்க். ஓகேவா, என்னது இது? புக் இன்சைட் 1 மார்க். கண்டிப்பாக அதுலேருந்து 1 மார்க் அப்படின்றது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக முக்கியமான ஒருவனி வினாக்கள் தான் இதெல்லாம் வந்து. ஏன் சார், நான் இப்போ வந்து நான் ஒரு 95+ நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, இதிலலாம் ட்விஸ்ட் வச்சு தான் உங்களை மார்க் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இதெல்லாமே ரொம்பவே முக்கியமான ஒருவரி வினாக்கள். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சில பேர் வந்து சார் புக்கை வச்சு நீங்கள் நடத்துங்க சார், புக்கு வச்சு சொல்லும் பொருளும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன், புக்கை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா, எங்கெங்க சொல்லும் பொருளும் இருக்குது அப்படின்றது புக் இன்சைடில் இருக்கிறதுனால புக்கை வச்சு புக் இன்சைடில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா, பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, நான் வந்து 95க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் இன்சைட் படிக்காமல் போகவே கூடாது. கண்டிப்பாக புக் இன்சைட்லேருந்து கொஷின்ஸ் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு பாடலை கொடுத்துட்டு இது ஆசிரியர் யார், இதை வந்து இந்த பாடலை வந்து அடிமூனை என்ன, சீர்மூனை என்ன, இந்த பாடல் இந்த வரியோட சொல்லும் பொருளும் என்ன அப்படின்றலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா, சொல்லும் பொருளும் படிக்காமல் தயவு செஞ்சு போகாதீங்க. கண்டிப்பாக 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 1 மார்க்குக்காக நான் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா சார் அப்படின்னா, 1 மார்க் என்ன, அரை மார்க்குக்கு 0.5 மார்க்லாம் என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும். நீங்கள் அதாவது 1 மார்க்கில் எவ்வளோ பேர் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க, 10,000 பேர் உங்களுக்கு இன்னொருத்தவங்க டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஒரு மார்க்கும் உங்களுக்கு ஒரு பொன் போன்ற மணித்துளி போல அந்த மாதிரி வந்து என்னது, ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க். ஓகேவா, அதெல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடாதீங்க. கண்டிப்பாக என்னது, சொல்லும் பொருளும் படிக்காமல் போகவே கூடாது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, புக் இன்சைட்லேயே 1 மார்க் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அன்னை மொழியை பாவலரர் பிரிஞ்சித்தனார் அதில் இருக்கிற சில ஒன்வேர்டு அப்படின்றது பார்த்தலாம், சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாய், முன்னைக்கும் முன்னையானது பழமைக்கும் பழமையாய். பழமைக்கும் பழமையை தானே சொல்றாங்க, முன்னைக்கும் முன்னை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து முகிழ்ந்த நறுங்கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டில் மன்னி அப்படின்னா நிலைத்த, மணினா என்ன பொருள், நிலைத்த நிற சேர்ந்த மண்ணுலக பேரரசை தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னொரும் பாப்பத்தி அப்படின்னா 10 பாட்டை சொல்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் கொடுத்துட்டு எந்த நூலை குறிப்பிடுறாங்க அப்படின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, 10 பாட்டு. என் தொகையே அப்படின்னா 8 தொகையே, 8 தொகை தான் என் தொகையே. நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவே, சிலம்பி அப்படின்னா சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க. ஓகேவா, சிலப்பதிகாரம். மணிமே அப்படின்னா மணிமேகலை. ஓகேவா, மணிமே அப்படின்னா மணிமேகலை. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே அப்படின்றது. ஓகேவா, செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை எந்தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உறவிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் வெந்தை நடுநடைப்பும் வேறாறு புகழ்வையும் உந்தி உணர்வெலும்ப உள்ள கனல் மூல செந்தா மறைதேனே குடித்து சிறகாந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்தூற்றம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்ற வந்து பாவலரர் பெருஞ்சித்தனார் பாடியிருக்காரு. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளோட சேர்ந்து இந்த பாடலில் வந்து இந்த வரிகள் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வினாக்கள் கேட்டாலும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா, அப்போ சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம், அந்த பாடல் எழுதுனது யாரு, அதோட ஆசிரியர் யாரு, அதை மட்டுமாச்சும் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வினாக்களில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. போன வாட்டி நான் வந்து பார்த்ததுலையும் கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, திடீர்னு வந்து மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அந்த வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த பாடலோட எந்த பாடல் இடம்பெற்றுள்ளது, அன்னை மொழி அப்படின்ற பாடல் இடம்பெற்றுள்ளது, இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அதனால வந்து இதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க். ஓகேவா, இந்த மாதிரிலாம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்லா படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கோர் அப்படின்றது நல்ல அதிக மார்க் அப்படின்றது எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் வந்து 90% எடுத்தேன், ஆனால் வந்து அவன் 95 எடுத்தான் சார் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான். ஓகேவா, அவன் என்ன பண்ணிப்பான், புக் இன்சைட் படிச்சிருப்பான், அந்த மாதிரி வந்து சில விஷயத்த எக்ஸ்ட்ரா படிச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு 5 மார்க் 6 மார்க் அப்படின்றது உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பார்க்குறோம், அன்னை மொழி அப்படின்ற பாடலில் சில சொல்லும் பொருளும் பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோட ஆசிரியர் யார் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஓகேவா, அன்னை மொழியை அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நெருங்கனியே, இந்த பாடல் வந்து என்னது, ஒரு மனப்பாட பகுதி பாடல். இந்த பாடம் வந்து ஒரு மனப்பாட பகுதி பாடல். இதை வந்து படிக்காமல் இருக்கவே கூடாது. ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமான மனப்பாட பகுதி பாடல். ஓகேவா, ஓகேப்பா. அதுக்கு அடுத்து என்ன சார் அப்படின்னா, அன்னை மொழியை பாடல் பார்த்துட்டோமா, இதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா
பாவலரேறு பெருஞ்சித்திரனார். யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது ரொம்ப முக்கியம். பண்ணைமொழியோட ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இது எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கனிச்சாறு. எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு? கனிச்சாறு அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும், அதாவது எப்படி ஒருத்தர் இருந்தா இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியும்னு பாருங்களேன். சாகும்போதும் தமிழ் பிடித்து சாகணும். அவர் சாகுற டைம்லயும் தமிழை வந்து எடுத்து படிக்கணுமா. என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேகணும். அவரோட சாம்பல் இருக்குல்ல, அது கூட வந்து தமிழ் மணந்து தான் வேகணும் அப்படின்றது சொன்னது யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த பாடலை கொடுத்துட்டு இதுல வந்து அடைமொழி என்ன அப்படின்னு கேட்கலாம். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இதுல 8 தொகை நூல்களும் வந்துரும் பாருங்களேன். நற்றினை நல்ல குறுந்தொகை. குறுந்தொகை வந்து அடைமொழி என்ன? நல்ல அப்படின்றத நல்ல ஞாபகம். ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து. பதிற்று பத்துக்கு என்னது? முன்னாடி அடைமொழி ஒத்த பதிற்று பத்து. ஓங்கு பரிபாடல். பரிபாடலுக்கு என்னது? ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம். அகம்னா அகநானூறு, புறம் அப்படின்னா புறநானூறு என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்றத சொல்லி முடிக்கிறாங்க. ரைட்டா? ஓகே. நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. ஓகேவா? இது மாதிரி இதை வந்து ஈஸியா ஷார்ட்கட்ல மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்றத எழுதி முடிக்கணும். ரைட்டா? ஓகே. வேற என்ன சார் இதுல இருந்து ஒன் மார்க் கேட்கலாம் அப்படின்னா இதை பத்தி நூல்வெளியில் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. நூல்வெளியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேட்கறதில்ல. ஓகேவா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சொல்லும்போது கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து 20 தலைப்புள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முத்துன்றம் யானும் எடுத்தாளப்பட்டிருக்கு. தென்மொழி தமிழ் சீட்டு இதழின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் அப்படின்னா துரைமாணிக்கம் அப்படின்னு இயற்பெயரை கொண்டு பெருஞ்சித்திரனார். உலகில் 100 பாவிய குத்து நூறாசிரியம் என்சுவை என்பது மகபூ வஞ்சி பள்ளி பறவைகள் முதலான நூல்கள் வந்து படைச்சிருக்காரு. இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமை அமைஞ்சிருக்கு. இவரது நூல்கள் என்ன பண்ணிருக்காங்க? நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சாகும்போதும் தமிழ் பிடித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? கா சச்சிதானந்தன். ஓகேவா? இதுல வேற என்னென்ன சார் பார்த்தோம் அப்படின்னா முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமையாய். ஓகேவா? மன்னி அரசு இருந்து அப்படின்னா நிலைத்த. ஓகேவா? அடுத்து பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டு. ஓகேவா? அடுத்து என் தொகையே அப்படின்னா 8 தொகை. அடுத்து மண்ணுஞ்சிலம்பே அப்படின்னா சிலப்பதிகாரம். மணிமேகலை வடிவே அப்படின்னா மணிமே அப்படின்னா மணிமேகலையை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது இன்சைட்ல. ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுல வந்து அடைமொழி தெரிஞ்சுக்கணும். நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து இது வந்து இதுல இருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு லெசன் தான். ஓகேவா? அடுத்து உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய மொழியும் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னது யாரு? பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். யாரு? பன்மொழி புலவர் கா அப்பாதுரையார். சில பேர் வந்து இன்னும் நீங்க வந்து சிறுவினா டாப் 5 சிறுவினா போடவே இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வந்து அதை போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா குருவினாக்கு போட்டாச்சு, நெடுவினாவுக்கும் போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னொன்று வந்து நான் சிறுவினா மட்டும் இன்னும் போஸ்ட் பண்ணாம இருக்கேன். நான் அது உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து தான் இங்க வந்துட்டோம்ல. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பாடல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இரட்டர மொழிதல் அப்படின்றது சந்த கவிமணி தமிழகனா. இரட்டர மொழிதல்னா என்ன சார் அப்படின்னா சில பேர் கேட்குறீங்க. அதாவது இரட்டர மொழிதல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2, அதாவது வந்து ஒரு பாடல் தான் ஆனா 2 அர்த்தத்தை கொடுக்கும். ஓகேவா? இது என்னது? ஒரு பாடல் தான் 2 அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க? சந்த கவிமணி தமிழனா ஏற்றது இரட்டர மொழிதல். ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாட்டு தான் ஆனா 2 அர்த்தத்தை கொடுக்கும். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? இரட்டர மொழிதல் ஸ்லேடை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாடல் கூட எப்படி இருக்க? தமிழுக்கும் பொருந்தது, அதே மாதிரி கடலுக்கும் பொருந்தது. இப்ப பாருங்களேன், அந்த ஆழிக்கிணை அப்படின்ற பாடல் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளின் மேவலால் நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர்காக ஆழிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் என்று சனிப்பாடல் திருட்டு சந்த கவிமணி தமிழழகனார் இயற்றினார். இது மனப்பாட பகுதி பாட்டில் நீங்க மனப்பாடம் பண்ண வேணாம். நான் சொல்லும் பொருளுக்காக நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? இதுல முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா கற்பது தருதல் அப்படின்றது பொருள். ஓகேவா? துய்ப்பது அப்படின்னா பொருள் கற்பது தருதல் அப்படின்றது பொருள். ஓகேவா? ஓகே. துய்ப்பதால்னா என்னது? கற்பது தருதல் அப்படின்றது பொருள். ஓகேவா? துய்ப்பதால்னா கற்பது தருதல். அடுத்து மெத்த வணிகளமும் மேவலால்னா பொருந்துதலால் பெறுதலால். மேவலால் அப்படின்னா என்னது? பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹைலைட் பென் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையை சொல்லும் பொருளும் படிக்க போறீங்க அப்படின்னா அந்த சொல்லும் பொருள் என்ன பண்ணணும்? அதை ஹைலைட் பண்ணணும். அதை ஹைலைட் பண்ணிட்டு தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேப்பா. ஓகே, புரியுதா?
முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் மனை கடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கடந்த தேத்தமிழ் வேண்டி. இதை மனப்படம் பண்ண வேணாம், இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல். துய்ப்பது அப்படின்னா என்னது? கற்பது தருதல். மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால். பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, சொல்லும் பொருளும் பார்த்தோம். அதை துய்ப்பது என்ன சொல்லியிருக்கேன்? கற்பது தருதல் அப்படின்றது பொருள். அதே மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். புரியுதா? ஓகேப்பா. அதுக்கடுத்து இதுல என்ன பார்க்குறோம்? இதை யார் இயற்றினது அப்படின்னா இரட்டர மொழிதல் சந்த கவிமணி தமிழழகனார் தான் ஏற்றிருக்காரு. ஓகேவா? இரட்டர மொழிதல் யார் ஏற்றிருக்கா? சந்த கவிமணி தமிழழகனார் தான் ஏற்றிருக்காரு. ரைட்டா? ஓகே, இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓகே, இரட்டர மொழிதல்னா என்ன ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இரட்டர மொழிதல்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டர மொழிதல். ஒரு சொல்லு, இப்போ ஒரு சொல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல்பட்டு அப்படின்னு நம்ம ஒரு காமெடிலாம் யூஸ் பண்ணுவோம். செங்கல்பட்டு அப்படின்னா உன்னோட என்னது, ஒரு பஸ் டிரைவர் இருப்பாரு, ஒருத்தர் வந்து உன் காலில் எப்படி அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்கும்போது செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லுவார். செங்கல்பட்டு அப்படின்னா எனக்கு செங்கல்பட்டு காலில் அடிபட்டுருச்சு, நான் போக வேண்டிய ஊரும் செங்கல்பட்டு. அப்போ ஒரு சொல்லுக்கு இரு பொருள்பட அமைஞ்சது அப்படின்னா அதுதானே சொல்றாங்க இரட்டர மொழிதல் அல்லது ஸ்லேடை. அதானே சொல்றாங்க ஸ்லேடை அப்படின்னு சொல்றாங்க. இதுதானே சொல்றாங்க இரட்டர மொழிதல் அல்லது ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? இதுவே வந்து செய்யுளையும் உரைநடையிலையும் மேடை பேச்சிலையும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகிறாங்க. எதுலனா செய்யுள், உரைநடை, மேடை பேச்சு, இது மூணுத்துலையும் வந்து ஸ்லேடைகள் அப்படின்றது பயன்படுத்துவாங்க. ரைட்டா? ஓகே, இதை ஏற்றினது யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார். இது எதுல இருக்கு அப்படின்னா இரட்டர மொழிதல்ல இருக்கு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த பாடல் என்னது? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலம் மேவலால் நித்த மனை கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கிணை கடந்த தேத்தமிழ் என்று. ஓகே, சந்த கவிமணி தமிழனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சண்முகம் சுந்தரம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுல நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து புக் பேக்ல இருக்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? புலவரின் பலரின் பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டு 5ஆம் பகுதி. எத்தனை பகுதி? 5ஆம் பகுதி. கழக பதிப்புல இருந்து இதெல்லாம் நீங்க மனப்படம் பண்ண வேணாம், ஜஸ்ட் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்தாளப்பட்டுள்ளது. இந்த பாடலை படைச்சது யார் அப்படின்னா சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுவது யாரு? தமிழனோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். ஓகேவா? அடுத்து இதுல வந்து முக்கியமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த வார்த்தை வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற வார்த்தை வந்து தமிழ்ல இருக்கிற வார்த்தைக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க பாத்துக்கலாம். இணை ஒப்பு அப்படின்றது அனாலஜி. ஓகேவா? இணை ஒப்பு அப்படின்றது அனாலஜி, இது முக்கியம். இதை நீங்க வந்து ஜஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு சொல்லும் பொருளும் மட்டும் பார்ப்போம். நான் இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத நான் என்ன பண்றேன், தனியாவே உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, சார் இந்த பின்னாடி புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இலக்கணத்தையும் ஒரு இயல் மாதிரி வச்சு நடத்துங்க சார் புக்கை வச்சு அப்படின்னு கேட்டிருந்திருக்கீங்க. நான் நடத்துறேன் அதையும். ஓகேவா? இன்னைக்கு வந்து கிளாஸ்ல சொல்லும் பொருள் மட்டும் பார்க்கலாம், மீதி உள்ளதை நம்ம தனியாக ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, கேட்கிறதா என் குரல் அந்த பாடல் இருக்கு. ஓகே, காற்றே வா அப்படின்னு எழுதுனது யார் அப்படின்னா பாரதியார் ஏற்றிருக்காரு. காற்றே வா அப்படின்ற பாடலை ஏற்றினது யார் அப்படின்னா பாரதியார் ஏற்றிருக்காரு. இதுல என்ன பாடல் அப்படின்னா காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இது வந்து மனப்பாட பகுதி பாட்டு கிடையாது, இதை படிக்க வேணாம், நான் சொல்லும் பொருளுக்காக பாக்குறேன். ஓகேவா? காற்றே வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. நல்ல வாசனையோட வா. அந்த காத்தை வந்து பாரதியார் அந்த மாதிரி பாரு. காற்றே வா மகரந்த தூளை, அந்த மகரந்த ஒவ்வொரு மலர்ல இருக்க மகரந்த தூள் இருக்குல்ல, அதை வந்து நீ சுமந்துக்கிட்டு வா. மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையோட வா. அதாவது அந்த காத்து எப்படி இருக்கும், நல்ல தென்றலாகிய காற்று, மனசை வந்து அந்த வாசனையோட வா. இலைகளின் மீதும் நீர் இலைகளின் மீதும் உராய்ந்து, அந்த இலைகளின் மீதும் நீர் இலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு அப்படின்றது. பிராணரசம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிராணரசம் அப்படின்னா உயிர்வழி அப்படின்றது பொருள். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறத நீ ஹைலைட் பண்ணிக்கணும். ஓகேவா? பிராணரசம் அப்படின்னா என்னது? அது உயிர்வழி. ஓகேவா? அடுத்து மயிலுறுத்து அப்படின்னா என்ன சார் பொருள் அப்படின்னா, மயிலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து. மயிலுறுத்துனா மயங்க செய்து, ஒரு விஷயத்த மயங்க செய்து அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து அடுத்து என்ன இருக்கு? லயத்துடன் அப்படின்னா சீராக. என்னது லயத்துடன் அப்படின்னு? என்னது? சீராக. ஓகே ஓகே, லயத்துடன் அப்படின்னா பொருள் சீராக அப்படின்றது பொருள். ஓகே, ஒரு பாடல் ஒரு வாட்டி பார்த்துடலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத. ஓகேவா? ஓகே, அதான் காற்றே வா மகரந்த தூளை
சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. மகரந்த தூளை சுமந்துக்கிட்டு மனசை வந்து மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையோட வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. அந்த இலை இருக்குல்ல, அந்த வழியில இருக்க இலையில மீது என்ன பண்ண, அதுல வந்து பட்டுட்டு வா. நீர் அலைகள் இருக்குல்ல, அதுல அந்த தண்ணியில வந்து நீ பட்டுட்டு வா. மிகுந்த பிராணரசம் அப்படின்னா உயிர் வழியை எங்களுக்கு கொண்டு கொடு. பிராணரசம் அது காத்துல என்ன பண்ண முடியும், நம்மளால உயிர் வாழ முடியாதுல. பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. காற்றே வா, நீ காத்து வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. சக்தி குறைஞ்சு போய் அதனை வந்து அவுத்து விடாத. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. பேய் மாதிரி வீசினதே அதை வந்து நீ மடிச்சிடாத. மெதுவாக நல்ல லயம் அப்படின்னா சீராக, லயம் அப்படின்னா சீராக, நெடுங்காலம் என்று வீசிக்கொண்டிரு. அது என்ன பண்ண, நெடுங்காலம் நின்று வீசிக்கிட்டு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். உனக்கு நாங்க பாட்டு பாடுறோம், உனக்கு புகழ்ச்சி கூறுறோம், உன்னை வழிபடுகின்றோம் அப்படின்றது யார் படிச்சிருக்கா அப்படின்னா பாரதியார் கவிதைகள்ல பாரதியார் படியிருக்காரு. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்திருக்கோம். மயலுறுத்து அப்படின்னா என்ன பொருள், மயங்க செய்து. மயறுத்து அப்படின்னா மயங்க செய்து. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி. லயத்துடன் அப்படின்னா என்ன பொருள், சீராக அப்படின்றது பொருள். ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான சொல்லும் பொருளும். ஓகேவா, மன்னி அப்படின்னு என்னது, நிலைத்த. மன்னினா நிலைத்த அப்படின்றது பொருள். ஓகேவா, ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். ரைட்டா. காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலிறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதை அவிழ்த்து விடாதே. பேய் போல வீசி அதை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் என்று வீசி கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகின்றோம், உன்னை வழிபடுகின்றோம். ஓகேவா, இது யாரோட பாட்டு அப்படின்னா பாரதியாரோட பாட்டு. எதுல இருக்கு அப்படின்னா காற்றேவா அப்படின்றதுல பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருக்கு. ஓகேவா, ஓகே. இது யார் எழுதியிருக்கா, அதோட சொல்லும் பொருள் என்ன இருக்கு, மயலுறுத்து அப்படின்னா மயங்க செய்து. பிராணரசம் அப்படின்னா உயிர் வழி. லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்றது பொருள். கிளியர் ஆகுதா? அதே மாதிரி உரைநடையும் கவிதை இணைத்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுது கவிதையுடைய வசன கவிதை அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஆங்கிலத்துல ப்ரோஸ் பொயட்ரி. ஓகேவா, ஆங்கிலத்துல ப்ரோஸ் பொயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்றது என்று அழைக்கப்படும். இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தப்பட்டது யாராலதான், பாரதியாரால. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இது யாரால முக்கியம், இது பாரதியாரால அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது புக் பேக்ல புக் இன்சைட்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா, இது ஒரு முக்கியமானது. ஓகேவா, உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் அது என்ன பண்ணிருக்காரு, இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். அதாவது உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் போது அங்க வந்து யாப்பு வந்து, அதாவது சொல் பொருள் யாப்பு அணி அந்த மாதிரி இலக்கணம் இருக்குல்ல, அதுல இருந்து யாப்பு வந்து தடையா இருக்கான். அந்த யாப்பு என்ன பண்ணுது, நீ இந்த மாதிரி கவிதை ஏற்றும் போது இந்த இடத்துல நீ கரெக்டா ஏற்றல, இந்த யாப்பு வந்து இந்த இடத்துல தடையா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாரு, இது தடையா இருக்கு அப்படின்னு என்ன பண்றாரு, அதை வந்து தூக்குறாரு. வசன கவிதை என்ன பண்றாரு, புது கவிதை என்ற அடிவும் உருவாக காரணமாயிற்று. இந்த வசன கவிதை என்ன பண்றாரு, புது கவிதையா உருவாக்க காரணமா இருந்திருக்காரு. ஓகேவா, ஓகே. அடுத்து இங்க ஒரு பாட்டு இருக்கு பாருங்களேன், இது கேட்டதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, திக்குகள் இட்டும் சிதறி தக்க தீர்ந்திருட 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 பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் திருட தக்கது ததிங்கிட தத்தோம் அண்டம் சாயுது 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 பேய் கொண்டு தக்கை அடிக்குது காற்று தக்க தாம் திருட தாம் திருட தாம் திருட தாம் திருட அப்படின்னு எழுதினது யார் அப்படின்னா, அந்த பாடலை பாடினது யார் அப்படின்னா பாரதியார். ஓகேவா, இது ஒரு முக்கியமான கேள்வி, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து முல்லைப்பாட்டு நப்பூதனார், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஓகேவா, முல்லைப்பாட்டு ஏற்றினது யாரு, நப்பூதனார். இது நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 103 அடிகளை உடையது. ஏற்றினது யாரு, காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகனார் யாரு, நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியினார் மகனார் யாரு, நப்பூதனார். ஓகேவா, பாருங்களேன். இந்த பாட்டு வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணுமா சார், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஆனா கேள்வி எங்க இருந்து கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லைனை கொடுத்துட்டு ஒரு 3 கொஸ்டின் கடைசியா 12 கொஸ்டின் வந்துருமா, 15 கொஸ்டின்ல 15ல 12 கொஸ்டின் புக் பேக்ல இருந்து கேட்டுருவாங்க. மீதி 3 கொஸ்டின் இருக்குல்ல, அந்த 3 கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வைப்பாங்களா, அந்த 3 கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம புக் இன்சைட் பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுவாங்க, ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த லைன்ல இருக்க இந்த பாடலோட ஆசிரியர் யாரு, இந்த பாடல இருக்க இந்த மோனையை எழுதுங்க, அப்புறம் என்னது இந்த பாடல் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பாக்குறோம், ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சிருவோம். ஓகேவா, இந்த மாதிரி கேட்டதுல என்ன கேட்டுருக்காங்க, மனப்பாட பகுதி பாட்டுல இருந்து ஒரு 2 லைனை கொடுத்துட்டு அதுல இருந்து மோனையை எழுதுங்க, அந்த பாடலோட ஆசிரியர் யாரு, அதுல வந்து சிறுதாம்பு அப்படின்னா என்னது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பாட்டு இல்லாத லைன்லாம் போய் கேட்டதுல ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நலந்தரை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடியுமல் பனிகடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவி எழிலி பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழி செய்யின வண்டு ஆற்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவள் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கண்டேன் உருதுயிர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல்
கைய கொடுங்கோர் நேடு கோவர் பின்னென்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அப்படின்ற பாடல். இதை யார் ஏற்றிருக்கா அப்படின்னா நப்பூதனார் அவர் ஏற்றிருக்காரு. இது எதுல இருக்கு அப்படின்னா முல்லைப்பாட்டு முக்கியம். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. முல்லைப்பாட்டு ஓகேவா, ரொம்ப 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 முக்கியமானது. ஏற்றினது யாரு? நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் தான் ஏற்றிருக்காரு. ரைட்டா? ஓகே. நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் சில நிமிர்ந்த மால் போல பாடிகுமல் பனிகடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவி எழுதி பெரும்பையில் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதுர் மருங்கில் போகும் யாழு செய்யன வண்டு ஆத்ப நெல்லொடு நாடி கொண்டு நறுவியும் உள்ளை அரும்பாவில் அலறி தூவி கைதொழுது பெருமுது பெண்டிரு விரிச்சு நிற்ப சிறிதாழ்வு தொடுத்த பசலை கண்டு உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். அடி 1-17 அடி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதே வந்து முல்லைப்பாட்டு குறைந்த அடியிலே உடைய ஒரு பாட்டு, 10 பாட்டு அடிகளிலே குறைந்த அடியிலே உடையது அப்படின்னா முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டை ஏற்றினது யார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்மணிகனார் மகனார் நப்பூதனார் தான் ஏற்றினாரு. இதுல சொல்லும் பொருளும் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, இது உங்களுக்கு இலக்கண குறிப்பு பக்குப்பது உறுப்பினர்கள்லாம் நடத்திட்டேன். ஓகேவா, நான் என்ன பண்ணலாம், ஆஃபில் எக்ஸாம் ரிவிஷன்ல வேணா இந்த புக்கை வச்சுட்டு ஃபுல்லா உங்களுக்கு வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. 10 பாட்டு நூல்ல ஒன்று 103 அடிகளே உடையது. இது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்றது பொருள். நனந்தலை உலகம் என்ன பொருள்? அகன்ற உலகம் அப்படின்றது பொருள். பாருங்களேன், நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம் என்னது? அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். ஓகேவா, நேமி அப்படின்னு என்னது? சக்கரம். என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் படிக்கும்போது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து ஈஸியா மனப்படமாவும் இருக்கும். ஓகேவா, கோடு அப்படின்னு என்னது? மலை. கோடு அப்படின்னா மலை அப்படின்றது பொருள். ஓகேவா, கோடு 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 இருக்கா, நேமியோடு. கோடு அப்படின்னு என்னது? மலை அப்படின்றது பொருள். ஓகேவா, அடுத்து கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், விரைவா போறது. ஓகேவா, ஒரு 2-3 மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். மீதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி தான் படிக்கணும். ஓகேவா, அப்பதான் ஞாபகம் இருக்கும். ரைட்டா, கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக. இது வந்து கொஞ்சம் ஹைலைட் ஆக மாட்டது. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். அடுத்து நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். நறுவி அப்படின்னு என்ன பொருள்? நறுமணமுடைய மலர்கள். நறுவி முல்லை அப்படின்றது நறுமணமுடைய. ஓகேவா, அடுத்து தூவி அப்படின்னா தூவி. தூவி அப்படின்னா என்னது? தூவி அப்படின்றது பொருள். ஓகேவா, அதுக்கு அடுத்து விருச்சி அப்படின்னா நற்சொல். விருச்சி அப்படின்னா என்னது? நற்சொல் அப்படின்றது பொருள். ஓகேவா, அடுத்து சுவல் அப்படின்னா தோல். சுவல் அப்படின்னா என்னது? தோல். ஓகேவா, ரொம்ப முக்கியமான புக்குக்கு உள்ள இருக்க இன்சைட் 1 மார்க். ஓகேவா, இதெல்லாம் படிக்காம போகவே கூடாது. ஓகேவா, நடந்தலை உலகம் என்னது? அகன்ற உலகம். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு அந்த சொல்லும் பொருளும் பார்க்க கூடாது. ஓகேவா, இதுக்கு இருக்குல்ல, இதை வச்சு நீங்க சொல்லணும். நடந்தலை உலகம் அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். நேமி அப்படின்னா சக்கரம். அடுத்து கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்னா நறுமணையுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. தூவி அப்படின்னா தூவி. விருச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படின்னா தோல் அப்படின்றதெல்லாம் நீங்க இப்படியே மனப்படம் பண்ணிடணும். ஓகேவா, பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, நடந்தலை உலகம் என்னது? அகன்ற உலகம். நேமி அப்படின்னா சக்கரம். கோடு அப்படின்னா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். தூவி அப்படின்னா தூவி. விருச்சி அப்படின்னா நற்சொல். சுவல் அப்படின்னா தோல். ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான நடுவினா. இது முக்கியமான புக் இன்சைட்ல இருக்க சொல்லும் பொருளும் 1 மார்க். ஓகேவா, படிச்சிருங்க. நான் இன்னொரு வாட்டி என்ன பண்றேன், ஒரு ஆஃபீல் எக்ஸாம் ரிவிஷன் அப்படின்னு போட்டுட்டு புக்கை ஃபுல்லா வச்சுட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். 7-8 வரையும் புக்குக்கு பின்னாடி என்ன இருக்கு, புக்குக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஸ்பீடாவே பார்த்துட்டு போகலாம். ஓகேவா, பாடப்பகுதியில் பாடல் இடமற்ற முதல் கரு உரிப்பொருள்கள் என்னென்ன, இதெல்லாம் வந்து என்ன பண்றேன், தனியா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா, புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம். ஓகேவா, புயலிலே ஒரு தோணி பா சிங்காரம் ஏற்றிருக்காரு. இதுல வந்து ஒரு 2 சொல்லும் பொருளும் அப்படின்றது இருக்கு. என்ன சார் அப்படின்னா, கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. கப்பித்தான் அப்படின்னது தலைமை மாலுமி. தொங்கான் அப்படின்னா கப்பல். கப்பல் என்ன சொல்றாங்க? தொங்கான் அப்படின்னு சொல்றாங்க. கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. தலைமை மாலுமி என்ன சொல்றாங்க? கப்பித்தான் அப்படின்னு சொல்றாங்க. கேப்டன். ஓகேவா, கப்பலோட கேப்டன் எல்லாம் சொல்லுவோம்ல, அதான் கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி. தொங்கான் அப்படின்னா கப்பல் அப்படின்றது பொருள். தொங்கான் என்ன பொருள்?
கப்பல் அப்படின்றது பொருள். ஓகேவா? ஓகே, இதுவும் பார்த்தலாம். பறவை மீன், அபுடியா மீன், மீன் வகை. இதெல்லாம் என்னது? ஒரு மீன் வகை. பிளவான் அப்படின்றது இந்தோனேஷியால இருக்க ஒரு இடம். ஓகேவா? ஜஸ்ட் இதான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு இலக்கணம் வந்து நான் ஒரு தனி கிளாஸவே நடத்துறேன். ஓகேவா? இயல் இயல் 3 வந்தாச்சு. ரைட்டா? டக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம். சொல்லும் பொருள் எங்க இருக்குன்ட்டு. காசி காண்டம், அதி வீரராம பாண்டியர். காசி காண்டத்தை ஏற்றினது யாரு? அதி வீரராம பாண்டியர். இந்த பாடல் முக்கியம். விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது என உரைத்தல், திருந்துர நோக்கல், வருகை என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அருகுரை இருத்தல், போமனில் பின் செல்வதாதல், பரிந்துனன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் அன்பே. ஓகேவா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மனப்பாட பகுதி பாட்டு. நான் மனப்பாட பகுதி தனி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க. காசி காண்டத்தை ஏற்றினது யாரு? அதி வீரராம பாண்டியர். ஓகேவா? இதுல இருக்க சொல்லும் பொருள் என்ன சார் அப்படின்னா, அருகுரை அப்படின்னா அருகில். ஓகேவா? அருகுரனா அருகில். முகமன் அப்படின்னா ஒருவரின் நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு வந்தா வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க, அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து முகமன். ஓகேவா? ஒருவர் நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள், இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? இப்ப இதுல வந்து அருகுரை அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. அருகுரை, தன் அருகுரை அப்படின்னு இருக்கா? அருகுரை, முகமன், இது 2 இடத்துல இருக்கா? ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டு இதை வந்து நீங்க மறைச்சணும். சொல்லும் பொருள் என்ன பண்ணணும்? சொல்லும் பொருள் நீங்க மறைச்சணும். மறைச்சிட்டு மீதி இருக்கிறத நீங்க படிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த ஹைலைட் பண்ணிக்கிறத வச்சு டக்குன்னு எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த புக்குக்கு உள்ள இருக்கல அந்த வார்த்தையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? டக்குன்னு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அருகுரை அப்படின்னா அருகில். அப்ப உங்களால சொல்ல முடியல அப்படின்னா படிச்சுட்டு மறுபடியும் சொல்லி பார்க்கணும். ஓகேவா? இப்படிதான் வந்து சொல்லும் பொருளும் படிக்கணும். ஓகேவா? இந்த மெத்தட்ல தான் படிக்கணும். நீங்க வந்து சொல்லும் பொருள் அப்படியே கண்ணால பார்த்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறந்துடும். ஓகேவா? எப்போ வந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு நம்ம வந்து எப்போ ஒரு விஷயத்த மூடி வச்சுட்டோ இல்ல மறைச்சிட்டோ படிக்கிறோமோ, எப்போ நமக்கு அப்பதான் வந்து நம்ம ஞாபகத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். இல்ல அப்படின்னா அது நமக்கு ஞாபகத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புக்கை வச்சு அப்படியே படிச்சுட்டு போனோம்னா எல்லாமே ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அங்க எழுத போகும்போது தான் தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ரைட்டா? அருகுரு அப்படின்னு என்னது? அருகில். முகமன் அப்படின்னு என்னது? ஒருவரை நலம்பினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். ஒருத்தவங்க வந்து எப்படி இருக்காங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா, வந்து வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க சொல்லல, அதுதான் முகமன். ஓகேவா? அடுத்து மலைபடுகளாம். இதுல நிறைய சொல்லும் பொருளும் இருக்கு. பார்க்கலாமா? அசகி அப்படின்னா இலைப்பாரி. ஓகேவா? நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணாம போறேன். இதுக்கப்புறம் வரதில்ல. நீங்க என்ன பண்ணணும்? உங்க புக்ல ஹைலைட் பண்ணிருக்கணும். ஓகேவா? அசகி அப்படின்னாலே இலைப்பாரி. அடுத்த இருக்கு கடும்ப. அடுத்த இருக்கு கடும்ப அப்படின்றது சுற்றம். ஓகேவா? கடும்பு அப்படின்றது சுற்றம். அடுத்து ஆரி அப்படின்றது அருமை. வைரியம் அப்படின்றது கூத்தர். இருக்கா? வைரியம் அப்படின்றது கூத்தர். இரடி அப்படின்றது திணை. இரடி அப்படின்றது திணை அப்படின்றது பொருள். இந்த இருக்கா இரடி. இரடி அப்படின்னா திணை. அடுத்து அல்கி அப்படின்னா தங்கி. அல்கினா ஒரு இடத்துல தங்குறது, அதுதான் அல்கி அப்படின்னா தங்கி. இந்த இருக்கா அல்கி. ஹைலைட் ஆகல. ஓகே. அல்கி அப்படின்னா தங்கி. நரளும் அப்படின்னா ஒழிக்கும். நரளும் அப்படின்னா ஒழிக்கும். நரளும். இருக்கா நரளும். நரளும் அப்படின்னா ஒழிக்கும். படுகர் அப்படின்னா பள்ளம். படுகர் அப்படின்னா பள்ளம். இருக்கா படுகர். படுகர் அப்படின்னா பள்ளம். வேவை அப்படின்னா வெந்தது. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேவை அப்படின்னா வெந்தது. பொம்மல் அப்படின்னா சோறு. ஓகேவா? இருக்கா வேவை. பொம்மல் அப்படின்னா வெந்தது. பொம்மல் அப்படின்னா சோறு. ஓகேவா? ஓகே. எப்படி படிக்கணும் அப்படின்னா இப்படிதான் நீங்க படிக்கணும். ஏன்னா இந்த சொல்லும் பொருளை நீங்க மறைச்சணும். அசையி அப்படின்னா இலைப்பாரி. அல்கி அப்படின்னா தங்கி. கடும்புடு அப்படின்னா சுற்றம். ஓகேவா? கடும்பு அப்படின்னா சுற்றம். அதுக்கு நரளும் அப்படின்னா ஒழிக்கும். ஆரி அப்படின்னா என்னது? படுக. ஆரி அப்படின்னா அருமை. அந்த மாதிரி என்ன பண்ணணும்? இதை வச்சுதான் நீங்க படிக்கணும். இந்த சொல்லு பொருளை டேரக்டா வச்சு படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இதை மறைச்சிடணும். மறைச்சிட்டு அதை ஃபுல்லா மறைச்சிட்டு வெறும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறத வச்சு நீங்க சொல்லும் பொருள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், மறக்கவே மறக்காது. ஓகேவா? நல்ல ஞாபகமா இருக்கும். எந்த ஒரு உங்க வார்த்தை உங்களுக்கு மறக்குதோ அப்ப நீங்க சொல்லும் பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. அதை என்ன பண்ணுங்க? நல்ல ஒரு ஹைலைட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஹைலைட்டர் வாங்கிட்டு கரெக்டா நீங்க ஹைலைட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அசகி அப்படின்னா இலைப்பாரி அப்படின்றது பொருள். அசகி அப்படின்னா என்னது? இலைப்பாரி அப்படின்றது பொருள். ஓகேவா?
அசை அப்படின்னா இலைப்பாரி, கடும்பு அப்படின்னா சுற்றம், கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆரி அப்படின்னா அருமை, வைரியம் அப்படின்னா கூத்தர், வைரியம்னா கூத்தர், இரடி அப்படின்னா திணை, அல்கி அப்படின்னா தங்கி, நரலும் அப்படின்னா ஒழிக்கும், படுகர் அப்படின்னா பள்ளம், வேவே அப்படின்னா வெந்தது, பொம்மல் அப்படின்னா சோறு. ஓகேவா? அப்ப என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. அசை அப்படின்னா இலைப்பாரி, கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆரி அப்படின்னா அருமை, வைரியம் அப்படின்னா கூத்தர், இரடினா திணை, அல்கி அப்படின்னா தங்கி, நரலும் அப்படின்னா ஒழிக்கும், படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு. ஓகேவா? இதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது. கண்டிப்பா புக் இன்சைட்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? முக்கியமான ஒரு வரி வினாக்கள் சொல்லும் பொருளும்ல. ஓகேவா? இயல் 4 போயிடலாம். ஓகே, இதுல இது வட்டார வழக்கு சொற்கள் நான் தனியா சொல்றேன். இது சொல்லும் பொருளும் கிடையாது, வட்டார வழக்கு சொற்கள் நான் சொல்றேன். ஓகே, இயல் அடுத்து பெருமாள் திருமொழி. ஓகேவா? அடுத்து நான் பார்க்க போறோம் அப்படின்னா பெருமாள் திருமொழி. நான் மீதி இருக்கிறதெல்லாம் நான் புக் இன்சைட்ல இருக்கிறதா உங்களுக்கு நிறைய நடத்துறேன். டக்குன்னு ஸ்பீடா ஒரு வாட்டி நான் உங்களுக்கு தனியாக நடத்துறேன். இப்போதைக்கு நம்ம சொல்லும் பொருள் மட்டும் என்னென்ன இருக்கு அப்படின்றத டக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதுல வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல், மீளா துயர்த்தினும் மித்துவ கோட்டம்மானி, ஆளா உணர்தருடைய பார்ப்பன் அடியேனே அப்படின்றத பாடல் ஏற்றிருந்த அப்படி யாரு அப்படின்னா பெருமாள் திருமொழியில குலசேகர ஆழ்வார் ஏற்றிருக்காரு. ஓகேவா? இதுல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்துடலாம். சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம் அப்படின்னா விளையாட்டு. ஓகேவா? சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம் அப்படின்னு என்ன பொருள்? விளையாட்டு. மாயம் அப்படின்னதே விளையாட்டு. சுடினும் அப்படின்னாலும் சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம் அப்படின்னா விளையாட்டு. ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சுடினும் அப்படின்னா சுட்டாலும். இந்த இருக்கா? வாளால் அறுத்து சூடினும். ஓகேவா? வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல், மா மீளா துயர்த்தினும் மித்துவ கோட்டாமை, ஆள உணர்தலை பார்ப்பின் அடியேனே. மாயம் அப்படின்னதே மாயத்தால் அப்படின்னா மாயம்னா விளையாட்டு அப்படின்றது பொருள். ஓகேவா? இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு அப்படி படிச்சீங்க அப்படின்னா, சொல்லும் பொருளை மறைச்சிட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல், மாயத்தால் மீளா துயர்த்தினும் வித்துவ கோட்டம்மானி, ஆளா உணர்தலை பார்ப்பின் அடியேனே. இதை ஏற்றினது யார் அப்படின்னா பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். ஓகேவா? சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம் அப்படின்னா விளையாட்டு அப்படின்றது பொருள். ஓகேவா? அதுக்கடுத்து பரிபாடல். பரிபாடலை ஏற்றினது யார் அப்படின்னா கீராந்தையார் ஏற்றிருக்காரு. அதுல இருக்க சொல்லும் பொருளும் பார்த்தலாமா? அதுல இருக்க சொல்லும் பொருள் விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு அப்படின்னா வானம். விசும்பு அப்படின்னா வானம். ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்றது பொருள். ஊழி அப்படின்னா பொருள்? யுகம். அடுத்து ஊழ் அப்படின்னா முறை. இதுல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? மிஸ்டேக் அப்படின்றது பண்ணுவீங்க. கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் எல்லாருக்கும். அதனால இதை வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. ஊழி என்றதன் சொல்லும் பொருளை தருக அப்படின்னு கேட்பாங்க ஒரு ஒரு வினாக்கள்ல. என்ன பண்ணிடுவீங்க? போயிட்டு முறைன்னு மாத்தி போட்டீங்க அப்படின்னா 1 மார்க் அம்பேல். ஓகேவா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? கரெக்டா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்குதா? ஊழி ஊழ் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா? ஊழி ஊழ் ரெண்டுத்துக்கு பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஓகேவா? லி இல்லு அதுல வந்து மாத்தி கேட்டுருவாங்க. ஆன்சர் தப்பா பண்ணிடக்கூடாது. ஓகேவா? விசும்பு அப்படின்னா பொருள்? வானம். விசும்பு அப்படின்னா பொருள்? வானம் அப்படின்றது பொருள். ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்றது பொருள். ஊழி அப்படின்னா யுகம் அப்படின்றது பொருள். ஊழ் அப்படின்னா முறை. ஊழ் ஊழ் அப்படின்றது முறை. ஓகேவா? தன்பெயல் அப்படின்றது குளிர்ந்த மலை. தன்பெயல் அப்படின்றது குளிர்ந்த மலை. ஆர்தருபு அப்படின்றது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்தருபு அப்படின்றது வெள்ளத்துல மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்றது சிறப்பு. பீடு அப்படின்றது சிறப்பு. ஈண்டி அப்படின்றது செறிந்து திரண்டு. ஈண்டி அப்படின்றது செறிந்து திரண்டு. ஓகேவா? இது ரொம்ப ஒரு முக்கியமான சொல்லும் பொருளும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத டக்குன்னு பாருங்க பார்க்கலாம். விசும்பு அப்படின்றது வானம். விசும்பு அப்படின்றது என்னது? வானம். ஊழி அப்படின்றது யுகம். ஊழி அப்படின்றது யுகம். ஊழ் அப்படின்றது என்னது? முறை. ஊழ் அப்படின்றது முறை. தன்பெயல் அப்படின்றது குளிர்ந்த மலை. தன்பெயல் அப்படின்றது குளிர்ந்த மலை. ஓகேவா? ஆர்திருபு அப்படின்றது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. ஆர்திருபு அப்படின்றது வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த. பீடு அப்படின்றது சிறப்பு. பீடு அப்படின்றது சிறப்பு. ஈண்டி அப்படின்றது செறிந்து திரண்டு. ஓகேவா? ஈண்டி அப்படின்றது செறிந்து திரண்டு அப்படின்றது பொருள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான புக் இன்சைட்ல இருக்க சொல்லும் பொருளும் மறந்துடக்கூடாது. ரைட்டா? அடுத்து நான் இந்த லெசன்லாம் உங்களுக்கு என்ன பண்றேன்? நடத்துறேன். ஓகேவா? விண்ணை தாண்டிய நம்பிக்கை. ஓகேவா? விண்ணை தாண்டி வருவாயா இல்லை. ஓகேவா? ஓகே ஓகே. இயல் அடுத்து நம்ம எதை தூக்கி போறோம் அப்படின்னா இயல் நான் வந்து புக்குக்கு பின்னாடி இருக்க கலை சொல்லும் அறிவுலாம் போட்டுட்டேன். ஓகேவா? நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா கலை சொல்லும் அறிவும் போட்டேன், கலைச்சொல் அறிக்கை போட்டேன்,
பகுபத உறுப்பிலக்கணம் போட்டேன். யாராச்சும் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? பகுபத உறுப்பிலக்கணம் போட்டேன். இலக்கண குறிப்பு வீடியோ போட்டேன். ஓகேவா? இலக்கண குறிப்பு வீடியோ போட்டேன். பகுபத உறுப்பிலக்கணம் நிறைய பேர் பார்க்கவே இல்ல. ஓகேவா? பகுபத உறுப்பிலக்கணம் பாருங்க. அதுலேருந்து கண்டிப்பா 2 மார்க் ஈஸியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈஸியா வாங்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணம். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், பகுபத உறுப்பிலக்கணம் படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட்டா? ஓகே ஓகே நம்ம எதுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னா இயல் 5. ஓகேவா? இயல் 5ல் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? ஓகே, இந்த இதை பார்த்துக்கோங்க. எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி. ஓகேவா? எக்ஸிபிஷன் அப்படின்னா அது காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் திருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். எக்ஸிபிஷன் என்ன பண்ணுவோம், டே எங்க ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கடா, ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கடா அப்படிலாம் சொல்லுவோமா? என்னது இது? காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை தான் என்ன சொல்றாங்க, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ஒரு நிமிஷம். இருப்பு பாதை என்னது? ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ். ஓகேவா? அடுத்து ரெவல்யூஷன் அப்படின்றது புரட்சி. ரெவல்யூஷன் அப்படின்றது புரட்சி. ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு வந்து காலேஜ் ஸ்ட்ரைக், அதான் வந்து காலேஜ் லீவ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அடுத்து என்னது? தொழில் நிறுத்தி இருத்தல். தொழிலை வந்து அன்னைக்கு நிறுத்துறாங்க, என்னது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேவர் பண்ணல, அதனால வந்து நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்றது. வேலை நிறுத்தம் அல்லது தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், இதை என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். ரைட்டா? அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னா முக்கியமான ஒன்று என்னது சார் அப்படின்னா, நீதி வெண்பாவை ஏற்றுனது யார் அப்படின்னா காப்பா செய்குதம்பி பவுலர். காப்பா செய்குதம்பி பவுலர். கா பெரிய கா தான் போடணும், எழுதும்போது சின்ன கா போட்டுறாதீங்க. ஓகேவா? எழுதி முடிச்சுட்டு அப்புறம் இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து காப்பா செய்குதம்பி பவுலர், கா பா அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வரி வினாக்கள். ஓகேவா? எழுதுனது யாரு, நீதி வெண்பாவை ஏற்றுனது யாரு, காப்பா செய்குதம்பி பவுலர். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவிளையாடற் புராணம். இதுல சொல்லும் பொருளும் அதிகமா இருக்கு, கண்டிப்பா நல்லா பாருங்க. கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான். கேள்வியினான் என்னது? நூல், நூல் வல்லான். ஓகேவா? அடுத்து கேண்மையினான். ஹைலைட் பண்ணி வாங்கிக்கோங்க, ஹைலைட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படிதான் நீங்க படிக்கணும். ஓகேவா? நீங்க இதை பார்த்து படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா மறந்துடுவீங்க. எப்ப வந்து அந்த பாடல்ல வந்து ஹைலைட் பண்ணிட்டு சொல்லும் பொருளும் படிக்கிறீங்களோ அப்ப மறக்கவே மறக்காது. ஏன் இது நீங்க பார்க்கவே மாட்டீங்க, இதை பார்க்காம இதை சொல்லி பார்ப்பீங்க. கேள்வியினான் என்னது? ஓ மறந்துடுச்சா? கேள்வியினான்னா அப்புறம் தான் படிச்சுட்டு அப்புறமேல் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் வருவீங்களா, ரிவிஷன் வரும்போது என்ன பண்ணணும், அதை டேரக்டா போய் அதை படிக்கக்கூடாது. இதை மறைச்சு வச்சுக்கிட்டு கேள்வியினான் அப்படின்னா கேள்வியினான், கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேள்வியினான் அப்படின்னா நட்பினான் அப்படின்றது, கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான், கேள்வியினான்னா ஒரு நட்பினான் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து தார் அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். தார் அப்படின்னா நகுதார் அப்படின்னா தார் அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். முடி அப்படின்னா தலை அப்படின்றது பொருள். முடி அப்படின்னா தலை அப்படின்றது பொருள். எல்லாரும் என்ன பண்ணுங்க, புக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? புக்கை நான் திருப்ப நீங்களும் புக்கை வச்சு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? முடி அப்படின்னா என்ன பொருள், தலை அப்படின்றது பொருள். ரைட்டா? கடா இருக்குங்க. முடி இருக்கா? முடி அப்படின்னு என்ன பொருள், தலை அப்படின்றது பொருள். முக்கியமா? ஓகே. அப்ப தார் அப்படின்னு என்ன பொருள், மாலை. தார் அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். முடி அப்படின்னா தலை அப்படின்றது பொருள். ஓகேவா? இது படிச்சிட்டீங்களா? அப்ப கேள்வினா என்னது, நூல் வல்லான். கேள்வினா கேள்வி கேட்கறவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, நூலை வந்து படிச்சிருப்பாங்களா, அப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கேண்மை அப்படின்னா நட்புன்னு பொருள். ஓகேவா? கேண்மைனான் அப்படின்னா நட்பினான் அப்படின்றது இந்த இடத்துல பொருள். ஓகேவா? கேள்வி கேட்கறவன் கேண்மை அப்படின்னா நட்பு அப்படின்றது பொருள். கேள்வி யாரு கேட்பா அதிகமா, நூல் நிறைய படிச்சவங்க தான் கேள்வி அதிகமாக வைப்பாங்க. அதனால கேள்வினா அப்படின்னா நூல் வல்லான். ஓகேவா? அடுத்து தார் மாலை. ஓகேவா? தார் மாலை. ஓகேவா? தார் மாலை. ஓகேவா? முடிதலை. முடி எப்பயுமே இருக்கு தலையில தானே இருக்கு. முடி எங்கேயுமே எப்படி இருக்கு, தலையில தானே இருக்கு. அப்ப முடி அப்படின்னா தலை. ஓகேவா? இதான் ஷார்ட்கட். ஓகேவா? ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? மறந்துடக்கூடாது. முடி அப்படின்னதே தலை. முடியில நம்ம தலையில தானே முடி இருக்கு. ஓகேவா? மாலை. தார் அப்படின்னா தார் ரோட்ல மாலை கிடக்கு, அந்த மாதிரிலாம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து முனிவு அப்படின்றது சினம். ஓகேவா? முனிவு அப்படின்னது சினம் அப்படின்றது பொருள். இது இருக்கா? முனிவு அப்படின்றது சினம். ஓகேவா? என்னது, கோவம் வரப்ப எப்படி இருப்பாங்க, சினம் அப்படின்னா கோவம், முண்டிக்கிட்டு போய் சண்டை போடுவாங்களா, அப்ப முனிவு அப்படின்னது சினம் அப்படின்றது பொருள். ஓகேவா? முனிவு அப்படின்னா சினம் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து அகத்துவகை அப்படின்னது மன மகிழ்ச்சி. அகத்துவகை அப்படின்றது மன மகிழ்ச்சி. ஓகேவா? அகத்துவகை என்னது, மன மகிழ்ச்சி அப்படின்றது பொருள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அகத்துவகை அப்படின்றது மன மகிழ்ச்சி. அகத்துவகைனா மன மகிழ்ச்சி அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்றது பொருள். தமர் அப்படின்னது உறவினர். தமர் அப்படின்னா உறவினர். தமரால் அப்படின்னு இருக்கா? தமர் அப்படின்னது
உறவினர் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். ஓகேவா? அப்ப சொல்லும் பொருள் மட்டும் பார்க்குறோம். மீதி இருக்கிறது என்னது? அந்த அந்த ஒரு லைன்ல உங்களுக்கு ஒரு சொல்லும் பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை வச்சு இது எந்த பாடல் அப்படின்றத கண்டுபிடிச்சலாம். இப்ப நீபவனம்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன வருது? திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் இயற்றிருக்காரு. அதை வச்சு என்ன பண்ணலாம்? அந்த ஒரு லைன்ல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அந்த கொஸ்டின் 3 கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அதுல நீபவனம் அப்படின்னதே கடம்பவனம் அப்படின்றது பொருள். ஓகேவா? நீபவனம்னா கடம்பவனம் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். மீனவர்களோட இது பாண்டியர்களோட கொடி என்னது? மீன் கொடி. அப்ப மீனவன் அப்படின்னா யாரு? பாண்டிய மன்னன். ஓகேவா? இதையும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். சாரிடா. மீனவனா பாண்டிய மன்னன் அப்படின்றது பொருள். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து கவரி அப்படின்னா சாமரை. அடுத்து கவரி அப்படின்னா என்னது? சாமரை. கவரி அப்படின்னா என்னது? சாமரை. ஓகேவா? கவரிவாள் அப்படின்றது என்னது? சாமரை அப்படின்றத குறிக்குது. அடுத்து நுவன்ற அப்படின்னா சொல்லிய. நுவன்ற அப்படின்னா அது சொல்லிய அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து என்னா அப்படின்னா என்னது? அசைச்சொல். என்னா அப்படின்றது அசைச்சொல். ஓகேவா? மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்றது என்னது? அசைச்சொல். ஓகேவா? இப்போ பார்த்ததெல்லாம் டக்குனு ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லான். கேள்வியினான் என்னது? நூல் வல்லான். கேண்மையினான் அப்படின்றது நட்பினான். நேர்மையினான் அப்படின்றது நட்பினான். தார் அப்படின்னு என்ன பொருள்? மாலை. தார் மாலை. தலையிலுமே என்ன இருக்கு? தலையில என்ன முடி இருக்கு? ஸோ வந்து என்னது? தலை முடி. அடுத்து முனிவு அப்படின்னா சினம். ஓகேவா? முனிவு அப்படின்னா என்ன பொருள்? சினம் அப்படின்றது பொருள். முனிவுனா சினம் அப்படின்றது பொருள். அகத்து உகை அப்படின்றது மனமகிழ்ச்சி. அகத்து உகை அப்படின்றது மனமகிழ்ச்சி. மனசு வந்து சந்தோஷமா இருக்கு. தமர் அப்படின்னா உறவினர். தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்றது பொருள். தமர்னா உறவினர் அப்படின்றது பொருள். அடுத்து நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீபவனத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். ஓகேவா? அடுத்து கவரி அப்படின்னா சாமரை. கவரி அப்படின்னா சாமரை. ஓகேவா? நுவன்ற அப்படின்னா சொல்லிய. நுவன்ற அப்படின்னா சொல்லிய. என்ன அப்படின்னா அசைச்சொல். ஓகேவா? என்ன அப்படின்னா அசைச்சொல். நுவன்ற அப்படின்னா சொல்லிய. ஓகேவா? கவரி சாமரை அப்படின்றது எப்படி சார் ஞாபகம்? கவரி சாமரை. அது ரீ வருதா? கவரி அப்படின்னானது சாமரை. கவரி மாவின் முடிவில் செய்ய விசிறியாக அரசு சின்னம். அதுதானே சொல்றாங்க. கவரி அப்படின்னா தாமரை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே. அடுத்து பார்க்கலாமா? இந்த கமலலாயன் லெசன் நான் உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? இயல் 6. ஓகேவா? இயல் 6ல் இருக்க முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாவான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓகேவா? இதுல சொல்லும் பொருளும் எதுவும் இல்லை. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் அதுல சொல்லும் பொருளும் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்றது பொருளாம். பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்றது பொருள். பாருங்களேன். எங்க இருக்கு பண்டி அப்படின்றத பாருங்க. இருக்கா? பண்டி சரிந்தாடு அப்படின்னு இருக்கா? பண்டி அப்படின்னது வயிறு அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து அசம்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற. அசும்பியன அப்படின்னா ஒளி வீசுகின்ற அப்படின்றது பொருள். அசும்பிய. அசும்பிய அப்படின்றது இங்க மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்றது பொருள். முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை அப்படின்றது பொருள். பாருங்களேன். ஓகே. அப்ப என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இயற்றுனது யார் அப்படின்னா குமரகுருபரர் இயற்றியிருக்காரு. ரைட்டா? அதுல பாக்குறோம் ஒரு பாடல்ல நம்ம என்ன பாக்குறோம்? சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து பண்டி அப்படின்னா வயிறு. பண்டி அப்படின்னா வயிறு அப்படின்றது பொருள். பாருங்களேன். பண்டி அப்படின்னா வயிறு. அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகின்ற. அசும்பி அப்படின்னா ஒளி வீசுது. அதுதான் வந்து அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகின்ற. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. ஓகேவா? புரியுதா? முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகின்ற. அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகின்ற. பண்டி அப்படின்னா வயிறு. பண்டி அப்படின்னா வயிறு. அசும்பி அப்படின்னா ஒளி வீசுகின்ற. முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை. ஓகேவா? ரொம்ப முக்கியமான முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ல குமரகுருபரர் இயற்றுனது பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நான் உங்களுக்கு இலக்கண குறிப்பு பகுபது உறுப்பு இலக்கணம் தனியாவே நடத்திட்டேன். ரைட்டா? ஓகே. அடுத்து கம்ப ராமாயணத்துல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்னும் வந்து பாடலுக்குள்ள இருக்க
சொல்லும் பொருளுக்கு வந்து நான் தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதை போட்டு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு புக்குக்கு பின்னாடி இருக்க, புக்கு இன்சைடில் இருக்க சொல்லும் பொருள் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இப்போ வெய்யோனுடைய தன்மையடியில் விரிசோதியின் மறை அப்படின்னா, அந்த சோதி அப்படின்னா என்னது, விரிசோதி அப்படின்னா அது என்னது, அதோட பொருள் என்ன அப்படின்றத நான் தனியாக ஒரு பிடிஎஃப் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளோட புக்கில் இருக்க, புக்குக்கு இன்சைடில் இருக்க ஒரு சொல்லும் பொருள் என்னென்ன இருக்குது அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ரைட்டா? ஓகே. எல் இதில் பெருசாக இல்லை. ரைட்டா? எல் 7க்கு போயிடலாம். எல் 7 எல் 7ல் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாமா? சிற்றர்கள் ஒளி. ஏறு புதிதா அப்படின்றது ஏற்றுனது யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன். ஏறு புதிதாவை ஏற்றுனது யார் அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் ஏற்றிட்டு இருக்காரு. ஓகேவா? இதுலயும் எதுவும் சொற்பொருள் இல்லை. இதுல எல் 7லையும் பெருசா மெய்க்கீர்த்திலையும் வந்து சொல்லும் பொருள் இந்த இடத்துல குறிப்பிடலை. ஓகேவா? ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க. எதுல இருக்கு? சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி அப்படின்றது பொருள். சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி அப்படின்றது பொருள். ஓகேவா? வண்ணமும் சுண்ணமும் அப்படின்னு சொல்றாங்களே, அதுல சுண்ணம் அப்படின்னது நறுமண பொடி. காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர்னா யாரு? நெய்பவர் அப்படின்றது பொருள். ஓகேவா? மறந்துடக்கூடாது. காருகர். ஏன் சார் இதை ஹைலைட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ மனப்பாட பகுதி பாட்டு மட்டும் தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. மனப்பாட பகுதி பாட்டு இல்லாத நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ரைட்டா? ஆனால் அந்த மனப்பாட பகுதி பாட்டு இல்லாத அந்த லைனை கொடுத்து திடீர்னு வந்து இந்த 3க்கும் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. எது அந்த லைனை கொடுத்துட்டு இதில் வந்து இருக்கு 3 எதுக்கு எழுதிங்க அப்படின்னா எழுதிடுவீங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது, அதை வந்து ஏற்றுனது யாரு அப்படின்றப்போ அந்த பாட்டு தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி சுண்ணம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓ, இது சிலப்பதிகாரத்தில் இருந்துச்சு, இது இளங்கோவடிகள் ஏற்றினாரு அப்படின்றது நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி படிக்கும்போது இந்த வார்த்தை மட்டுமாச்சும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ரைட்டா? அடுத்துல காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்றது பொருள். காருகர் அப்படின்னா நெய்பவர். காருகர் அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கா? காருகர் அப்படின்னா யாரு? நெய்பவர். ஓகேவா? அடுத்து தூசு அப்படின்னா பட்டு அப்படின்றது பொருள். தூசு அப்படின்னா பட்டு. அடுத்து துகிர் அப்படின்னா பவளம். துகிர் அப்படின்னா பவளம். அதுக்கு பக்கத்துல இருக்கு. துகிர் அப்படின்னா பவளம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். வெறுக்கை அப்படின்னா செல்வம் அப்படின்றது பொருள். ஓகேவா? நொடை அப்படின்னா விலை அப்படின்றது பொருள். நொடை அப்படின்னா விலை அப்படின்றது பொருள். ஓகேவா? துர்கா கல் நொடை அப்படின்றது. நொடை அப்படின்னா விலை அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்பவர். நான் வந்து இது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட் பண்ணி வச்சிருக்கேன், பாசமா வெத்தலை வைக்கிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகேவா? பாசவர்னா வெற்றிலை விற்பவர். அடுத்து வந்து ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். ஓசுனர்னா யாரு? எண்ணெய் விற்போர். ஓகேவா? அடுத்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். இது இருக்கா? கண்ணுள் வினைஞர் அப்படின்றக்கா ஓவியர். அடுத்து மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. மண்ணீட்டாளர்னா யாரு? சிற்பி. மண்ணீட்டாளரும். அடுத்து கிளி அப்படின்னா துணி. ஓகேவா? கிளி அப்படின்னா என்ன பொருள்? துணி அப்படின்றது பொருள். ஓகேவா? எங்க கிளி அப்படின்றது, இங்கே கிளி இன்னும் இருக்கா? அப்போ என்ன பண்ணணும், இப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. காருகர்னா யாரு அப்படின்றத பார்த்துட்டு நெய்பவர். காருகர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காருகர் என்ன சொல்லுவாங்க? சாலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியம் அது. திடீர்னு உங்கள்கிட்ட சாலியர் அப்படின்றது யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து காருகர் மட்டும் தான் சார் நான் படிச்சிருந்தேன், இது எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது. என்னது? சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. நறுமண வாசனை வரக்கூடிய பொடி. அதை என்ன பண்ணுறாங்க? சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. காருகர் அப்படின்னது நெய்பவர் அல்லது சாலியர். தூசு அப்படின்னது பட்டு. தூசு அப்படின்னா பட்டு. துகிர் அப்படின்னா பவளம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். நொடை அப்படின்னா விலை. பாசமா வெத்தலை வைக்கிறாங்க. ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர். கண்ணுள் வினைஞர்னா யாரு? ஓவியர். மண்ணீட்டாளர்னா யாரு? சிற்பி. கிளி அப்படின்னா துணி. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? கிளிய துணி. துணியை வந்து நம்ம கிழிச்சிருவோம்ல, துணி கிளி. ஓகேவா? துணியை வந்து கிழிச்சிருவாங்க. இதே உமனர்னா யாரு? உமனர்னா யார் அப்படின்னா உப்பு விற்பவர். ஓகேவா? உப்பு விற்பவர் சொல்றாங்க உமனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி. காருகர் அப்படின்னா யாரு? காருகர் அப்படின்னா
நெய்பவர், சாலியர். ஓகேவா? தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா விலை, பாசமா வெத்தலை வைக்கிறாங்க, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர். அடுத்து கண்ணுள் வினைஞர்னா, கண்ணுள் வினைஞர்னா யாரு? ஓவியர். கண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. ஓகேவா? கிளி அப்படின்னா துணி அப்படின்றது பொருள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் கண்டிப்பா மறந்துடவே கூடாது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சரி, யார் யாருக்கெல்லாம் வந்து மோனை எதுகை தெரியும்? மோனை எதுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். மோனை எதுகை தெரியாம போகவே கூடாது. சில பேருக்கு தெரியும், எனக்கு நிறைய வாட்டி நடத்தியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக ஒரே வாட்டி சொல்றேன். மோனைனா என்ன, எதுக்கு என்னன்ட்டு. மோனைனா ஒன்றும் இல்லை, எதுகைனா ஒன்றும் இல்லை. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஓகேவா? மோனை என்னது? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்றது பொருள். ஓகேவா? இப்போ இந்த பாருங்களேன், இதான் ஃபர்ஸ்ட் லைனா கொடுக்குறாங்க அப்படின்னா, பகர், பட்டினம் அப்படின்றது என்னது? முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா, இது வந்து மோனை. ஓகேவா? இப்ப தூசும் மாசூர் அப்படின்றக்கா, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கா, இது வந்து எதுகை. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மார்க் அப்படின்றது டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனா இது கூட தெரியல அப்படின்னா ஒரு மார்க் போயிடும். ஓகேவா? இதை வச்சு தானே, ஒரு மார்க்ல தான் என்ன பண்ணுவாங்க, 10,000 பேர் டிஃபரன்ஸ்ல இருப்பாங்க. ஓகேவா? அதனால இதை மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஓகே ஓகே, இதை பார்த்துட்டீங்களா? சுண்ணம் அப்படின்னா நறுமண பொடி, காருகர் அப்படின்னா நெய்பவர் அல்லது சாலியர், தூசு அப்படின்னா பட்டு, துகிர் அப்படின்னா பவளம், வெறுக்கை அப்படின்னா செல்வம், நொடை அப்படின்னா விலை, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், ஊசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர், மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி, கிளி அப்படின்னா துணி. எதுக்கு இத்தனை வாட்டி சொல்றேன் அப்படின்னா மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, நான் வந்து இலக்கணம் வந்து நான் தனியாகவே நடத்துகிறேன், ரிவிஷன். ஓகேவா? அதில் நான் உங்களுக்கு தனியாகவே நடத்துகிறேன். ஓகேவா? லைவ்லேயே கூட நான் நடத்துகிறேன். லைவ்ல என்ன பண்ணுறேன், நான் அந்த மாதிரி ஃபுல்லாக புக் பேக் ரிவிஷன் அப்படின்னு போட்டு இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் நான் தனியாக நடத்துகிறேன். ஓகேவா? ஓகே, இதில் எதுவும் பெருசாக சொல்ல முடியும் இல்லை. ரைட்டா? இயல் 8ல் பெருசாக சொல்லும் பொருளும் இல்லை. இயல் 9ல் பார்க்கலாம். ஓகே, இயல் 9 வந்தாச்சு. எதுக்கு இந்த மாதிரி நடத்தணும்னா, என்னென்ன லெசன் இருக்குது அப்படின்னாச்சும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணும்போதாச்சும் இந்த லெசன்லாம் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, தேம்பாவணி ஏற்றுனது யார் அப்படின்னா வீரமாமுனிவர். இதில் ஒரு 2 பாட்டு அப்படின்றத நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம், மீதி பாட்டு நமக்கு தெரியாது. ஒரு வேளை அந்த ஒரு லைனை கொடுத்து திடீர்னு வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோனை எதுக்கு எழுதுங்க, இதில் உள்ள வந்து இதை ஏற்றுனது யார், இதோட ஆசிரியர் யார், தேம்பாவணி ஏற்றுனது யார், வீரமாமுனிவர் அப்படின்னு எழுதணும். இதோட எந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தேம்பாவணி அப்படின்னு எழுதணும். அதுக்காக வச்சு நமக்கு தெரியணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் அப்படின்றது இருக்கு. பார்க்கலாமா? சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படின்றது பொருள். சேக்கை அப்படின்னது படுக்கை. எங்க சார் இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பூக்கையை குவித்து புரிவோடு காக்க அம்பும் சேக்கையை. சேக்கை அப்படின்னா படுக்கை அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து யாக்கை அப்படின்னா என்னது? உடல் அப்படின்றது பொருள். யாக்கை அப்படின்னா உடல் அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து பிணித்து அப்படின்னா கட்டி அப்படின்றது பொருள். பிணித்து அப்படின்னா கட்டி. இது இருக்கா பிணித்து? ஓகே, பிணித்து அப்படின்னா கட்டி. ஓகேவா? வாய்த்த அப்படின்னா பயனுள்ள. வாய்த்த அப்படின்னா பயனுள்ள அப்படின்றது பொருள். இப்போ பாருங்க. ஓகே, சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்த்து அப்படின்னா பயனுள்ள. ஓகேவா? சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், யாக்கை அப்படின்னா யாக்கை. ஓகேவா? ஓகே, சேக்கை அப்படின்றது படுத்தல், படுக்கை, யாக்கை அப்படின்றது உடல். ஓகேவா? பிணித்து அப்படின்னா நமக்கு பார்க்கவே தெரியுது. பிணித்து அப்படின்னா கட்டி, பிணித்து கட்டி அப்படின்றது, பிணித்து அப்படின்னா சேர்த்து கட்டி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்த்து அப்படின்னா பயனுள்ள, வாய் இருக்கிறது நமக்கு பயன். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்த்து அப்படின்னா பயனுள்ள அப்படின்றது பொருள். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. அடுத்து இளங்கூழ் அப்படின்றது இளம்பயிர். ஓகேவா? இளங்கூழ் அப்படின்றது என்னது? இளம்பயிர். எங்க சார் இருக்கு இளங்கூழ் அப்படின்றது சில பேர் கேட்கக்கூடாது. இளங்கூழ் அப்படின்னது இளம்பயிர். தயங்கி அப்படின்னா அசைந்து. தயங்கி அப்படின்னது அசைந்து அப்படின்றது பொருள். ஓகேவா? தயங்கி அப்படின்னா அசைந்து. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். தயங்கி அப்படின்னா அசைந்து அப்படின்றது பொருள். ஓகேவா? தயங்கி அப்படின்னா அசைந்து அப்படின்றது பொருள். இளங்கூழ் அப்படின்னா இளம்பயிர். காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது.
மனப்பாட பாடல் நமக்கு நல்லா தெரியும். அதுலேருந்து சொல்லும் பொருளும் கேட்டால் நான் கூட நம்ம எழுதிடலாம். மனப்பாடம் இல்லாத பாடல்லேருந்து சொல்லும் பொருளும் கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், புக்குக்கு உள்ள இருக்க ஒரு வரி வினாக்கள்ல இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்குறோம். ஓகேவா? கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்றது பொருள். கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்றது பொருள். ஓகேவா? இருக்கா? கொம்பு அப்படின்னது கிளை அப்படின்றது பொருள். அடுத்து புழை அப்படின்னா துளை அப்படின்றது பொருள். ஓகேவா? புழை அப்படின்னது துளை அப்படின்றது பொருள். கான் அப்படின்னா காடு. கான் அப்படின்னது காடு அப்படின்றது பொருள். காணில் அப்படின்னு இருக்கா, இதுல கான் அப்படின்னா காடு. தேம்பு அப்படின்னது வாடை, தேம்பி வாடை. ஓகேவா? தேம்பு அப்படின்னா வாடை அப்படின்றது பொருள். அசும்பு அப்படின்னா நிலம். ஓகேவா? அசும்பு அப்படின்னா நிலம். ஓகேவா? கொம்பு அப்படின்னா கிளை அப்படின்றது பொருள். புழை அப்படின்னா துளை அப்படின்றது பொருள். கான் அப்படின்னா காடு. தேம்பு அப்படின்னா வாடை. அசும்பு அப்படின்னா நிலம். ஓகேவா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான என்னது சொல்லும் பொருள். அடுத்து உய்முறை அப்படின்னு என்ன சார்? உய்முறை அப்படின்னா வாழும் வழி. உய்முறை அப்படின்னா வாழும் வழி. உய்முறைனா வாழும் வழி. ஊர்ந்து அப்படின்னா நினைத்து. ஊர்ந்து அப்படின்னா நினைத்து அப்படின்றது பொருள். ஊர்ந்து அப்படின்னா நினைத்து. கடிந்து அப்படின்னா விளக்கி. கடிந்து அப்படின்னா என்னது? விளக்கி அப்படின்றது பொருள். கடிந்தன அப்படின்னு இருக்கா, இதுல கடிந்து அப்படின்னா விளக்கி. பாருங்களேன், உய்முறை அப்படின்றது வாழும் வழி. உய்முறை அப்படின்றது வாழும் வழி. ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. கடிந்து அப்படின்னா விளக்கி. ஓகேவா? இந்த கடைசி பாடல். ஓகேவா? உவமணி அப்படின்னா மணமலர். உவமணி அப்படின்னா என்ன பொருள்? மணமலர் அப்படின்றது பொருள். பார்க்கலாமா? நவமணி வடக்கையில் போல் நல்லற பாடலை பூட்டும். தவமணி மார்பின்னு சொன்ன தன்னைக்கே தன்னிசைக்கு இசைகள் பாட. துவமணி மரங்கள் தோறும். ஓகேவா? உவமணி காணும் கொள். உவமணி அப்படின்னா மணமலர். படலை அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா, படலை அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். படலை அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். துணர் அப்படின்னா மலர்கள் அப்படின்றது பொருள். துணர் அப்படின்னா என்னது? மலர்கள் அப்படின்றது பொருள். துர்கா துணர். துணர்னா மலர்கள் அப்படின்றது பொருள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினாக்கள். ஓகேவா? உவமணி அப்படின்னா மணமலர். படலை அப்படின்னா மாலை. துணர் அப்படின்னா மலர்கள். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது பார்த்துருவோம். ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ஓகேவா? சேக்கை அப்படின்னா படுக்கை. சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். ஓகேவா? யாக்கை அப்படின்னா உடல். மறைஞ்சிருக்குல்ல. ஓகே. சேக்கை அப்படின்னா சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். பிணித்து அப்படின்னா கட்டி. வாய்த்து அப்படின்னா பயனுள்ள. என்னது? சேக்கை அப்படின்னா படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். பிணித்து அப்படின்னா பிணிச்சு கட்டினாங்க. வாய்த்து அப்படின்னா பயனுள்ள அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து இளங்கூழ் அப்படின்னா இளம்பயிர். இளங்கூழ் அப்படின்னா இளம்பயிர். தயங்கி அப்படின்னா அசைஞ்சு. தயங்கி தயங்கி அசைது. ஓகேவா? தயங்கி அப்படின்னா அசைந்து. காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். காய்ந்தேன் அப்படின்னா எப்பயுமே என்ன சொல்லுவோம், காஞ்சிருச்சு அப்படின்னா அது வருந்துமா, அந்த மாதிரி காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினும். தயங்கி அசைந்தா தயங்கி தயங்கி தானே அசைஞ்சு அசைஞ்சு வருவோம். இளங்கூழ் அப்படின்னா இளம்பயிர். இளன்னு இருக்கா, அப்போ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். கொம்பு அப்படின்னா கிளை. ஓகேவா? நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் எல்லையே படிச்சிருப்போம். கொம்பு கொப்பு அதெல்லாம் வந்து கிளையை சொல்லுவோமா. புலை அப்படின்னா துளை. கான் காடு அப்படின்னு இருக்கா, அதில் கான் அப்படின்னு இருக்கு, கா அப்படின்னு இருக்கா, அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேம்ப வாடனா தேம்பி தேம்பி அழுகுமா, அப்போ தேம்பி வாட. தேம்பி வாட. ஓகேவா? அசும்பு அப்படின்னா நிலம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? விசும்புனா என்னது? வானம். ஓகேவா? அசும்புனா நிலம், விசும்புனா வானம். மாத்தி எழுதிடக்கூடாது. ஓகேவா? விசும்பு அப்படின்னா வானம். ஓகேவா? அசும்புனா நிலம். ஓகேவா? இதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? உய்முறை அப்படின்னா வாழும் வழி. உய்முறை அப்படின்னா என்னது? வாழும் வழி. ஒரு எப்படி வாழணும் அப்படின்றது. ஓர்ந்து அப்படின்னா நினைச்சு. ஓர்ந்து அப்படின்னா நினைச்சு. கடிந்து அப்படின்னா விலக்கி. ஓகேவா? கடிந்து அப்படின்னா விலக்கி. உவமணி அப்படின்னா மணமலர். உவமணி அப்படின்னா என்னது? மணமலர். படலை அப்படின்னா மாலை. லைலின்னு வருதா? லை லை அப்படின்னு வருதா? படலை அப்படின்னா மாலை அப்படின்றது பொருள். துணர் அப்படின்னா மலர்கள். மலர் வந்து துணமலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துணமலர். ஓகேவா? துணமலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எழுதுன யாரு? வீரமாமுனிவர். இந்த பாடல் எங்க இருக்கு? தேம்பாவணியில இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஓகே, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இயல் 1லேருந்து இயல் 9 வரையும் இருக்க புக்குக்கு உள்ள இருக்க புக் இன்சைட்ல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்துருக்கோம். அன்னை மொழியே, தமிழ் சொல் வளம், இருட்டுற மொழிதல், இதில் இருக்க செய்யுள்ள இருக்க என்ன பார்த்துருக்கோம், புக் இன்சைட்ல இருக்க நம்ம 1 மார்க் அப்படின்றது பார்த்துருக்கோம். இதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓகேவா?